ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அதிமுக பாஜகவும் இயற்கை கூட்டணின்னு சொல்லி செஞ்சவங்க தான் பழனிசாமி நாடக கம்பெனி. இப்போ பிரிஞ்சது மாதிரி நாடகம் போடுற பழனிசாமி இன்னைக்கு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை அதிமுக சில இடங்கள்ல வென்று பாஜகவுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டா ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு ஒப்புக்காக கூட ஆதரிக்க மாட்டோம்னு பழனிசாமி பதில் சொல்லல. பொறுத்திருந்து பாருங்கன்னு வாய்தா வாங்கி இருக்கிறார் பழனிசாமி. இதுதான் அவருடைய பாஜக எதிர்ப்பு லட்சணம். எங்கேயாவது பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு பழனிசாமி சொல்லியிருக்காரா? பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுன்னு ஏன் அவரால் திட்டவட்டமா சொல்ல முடியல? ஏன்னா முதுகு வளைந்து பாதம் தாங்கு பழனிசாமியால ஒருபோதும் பாஜகவை எதிர்க்க முடியாது. அதுதான் உண்மை. அதிமுகவுக்கு போடும் வாக்கு என்பது பாஜகவுக்கான வாக்குதான். பழனிசாமியுடைய பகல் வேஷங்களும் பச்சை பொய்களும் இனி தமிழ்நாட்டு மக்களிடம் எப்பவும் எடுபடாது. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவோட எதிர்காலம் இந்தியா கூட்டணியுடைய கைகள்ல பாதுகாப்பா இருக்கின்ற நம்பிக்கையில் இருக்காங்க. இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு அலை இந்தியா முழுக்க வீசுது. மக்களோட இருந்து மக்களுக்காக பணியாற்ற பெற்றுள்ள நம்பிக்கை இது. திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒன்றியத்தில் எத்தனை சாதனைகளை செஞ்சிருக்கிறோம்? பெரிய பட்டியலே இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம டி.ஆர். பாலு அவர்கள் 3 துறைகள்ல ஒன்றியத்தில் அமைச்சராக இருந்த போது செஞ்ச சாதனைகளை மட்டும் சொல்லலாமா? ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சரா பாலு இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 22,758 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 பெரிய திட்டங்களை கொண்டு வந்தார். சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சரா தேசிய பல்கலைக்கழக உயிரின வளங்கள் ஆணையத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். கப்பல் தரவழி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருந்தப்போ 56,644 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது. இது மட்டுமா? கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம், பாடி பாலம், தமிழ்நாட்டு தேசிய நெடுஞ்சாலை மட்டுமே 335 பாலங்களை கட்டி சாதனை பண்ணி இருக்கோம். அதனால்தான் தலைவர் கலைஞரே பாலம் பாலுன்னு அழைச்சார். வரலாறு. இது போன்ற சாதனைகள் தொடர ஒன்றியத்தில் நம்ம கூட்டணி ஆட்சி இருக்கணும். அதுக்காக தான் இந்த எலெக்ஷனோட ஈரவா தேர்தல் அறிக்கைய திமுகவும் காங்கிரசும் வெளியிட்டு இருக்கோம். திமுக தேர்தல் அறிக்கையில உள்ள சமூக நீதி அம்சங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில எதிரொலிச்சிருக்கு. அதுல முக்கியமான சில வாக்குறுதியை மட்டும் நான் சொல்றேன். ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், பெண்களுக்கு ஒன்றிய அரசு பணிகள்ல 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒன்றியத்தில் 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்த சட்ட திருத்தம், எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை 2 மடங்கு, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்ப நடவடிக்கை, ஜிஎஸ்டி சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம், விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது, பொதுப்பட்டியல் இருக்கிற அதிகாரங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்ற ஆய்வு, விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம்,
இப்படி மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற தேர்தல் அறிக்கையா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அமைஞ்சிருக்கு. அதே போல திமுகவினுடைய வாக்குறுதிகள்ல சிலவற்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். திமுகவினுடைய நலத்திட்டங்களை கூறி வருகிறார். திமுக அரசுக்கு மக்கள் விருது வழங்கி இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறி வருகிறார். தொடர்ந்து பார்க்கலாம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.